நிதியமைச்சர் கணவருக்கு என்னென்ன வேலை? அவருக்கு பர்கலா பிரபாகர் அவருக்கு இதான் வேலை. எந்தெந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்குதோ ஒரு பெட்டி தூக்கிட்டு போயிடுவாரு. அங்க போய் உட்கார்ந்து நிதியமைச்சர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதே தான் பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசக்கூடிய என்ன ஆதாரம் இருக்கு? இந்த குரூப் தான் உட்கார்ந்து ஏதோ ஆந்திரால தெலுங்கானால எலெக்ஷன் நடந்த பொழுது தேர்தல் ஆணையம் மிட் நைட் 2 மணிக்கு பதிவான ஓட்டை எலக்ட்ரானிக் முறையில மாத்தினாங்கன்னு கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குரூப்புங்க அது. இன்னைக்கு அவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்க எல்லாம் யார்? இந்த பரந்தாமன் அவர்களோ இந்த பர்கலா பிரபாகர் அவர்களோ அடிப்படை இல்லாத இவங்களாம் வேலை இல்லாதவங்க. அதிலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றாங்க. அவங்க போடக்கூடிய ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்க. அதை கவிட்டு வந்து பத்திரிகையாளர் மன்றத்துல பிரஸ் மீட் வச்சு உங்க டைமையும் பொதுமக்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 14 லட்சம் கோடிக்கு மேல். அது மாநில அரசு இல்லைன்னு சொல்லுங்க. திமுக காரங்க போற ரெண்டு எலும்பு துண்டை கவிக்கிட்டு வந்து பிரஸ் மீட்ல தேவையில்லாம உளறி கொட்டுவது தான் இவர்கள் முன்னிலை வேலையாக இருக்கு. அதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய மொழியை நாம் வெளியிடங்களுக்கு பிரச்சாரம் செய்ய எண்ணுவதுதான் தமிழருடைய நலத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். ஆனா இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வாத கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை நம்ம மீது திணிக்க நினைப்பவர்கள் தான் எட்டப்பர்கள். அவர்கள்தான் வடநாட்டு மக்களின் கைக்கூலிகள். எனவே அந்த வடநாட்டு கருத்தியலை இங்கு திணிக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற பாஜகவினர் இன்றைக்கு இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், அறிவார்ந்த, தைரியமாக, துணிச்சலாக இந்த சமூகம் எதிர்கொள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை, பிஜேபியினுடைய அட்டூழியங்களை சொல்லக்கூடியவர்களை பார்த்து பேசுவதற்கு இவர்கள் எந்த தகுதியும் இல்லை. அவருடைய கால் தூசிக்கு கூட இவர்கள் சமமானவர்கள் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜீரோ பிஜேபி என்கின்ற இயக்கம் இந்த பிஜேபி என்கின்ற இந்த பாசிச கும்பல்களிடமிருந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டினுடைய வளங்களை, இந்த நாடு போற்றி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அரசமைப்பு சட்டமும் அது சார்ந்த மக்களாட்சி தத்துவத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தூங்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், பண வீக்கம், அதே போன்று சாதாரண மக்கள் அன்றாடம் சந்தித்து வருகின்ற பல்வேறு பிரச்சனைகள், இவையெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வளங்கள் எல்லாம் பன்னாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டு வருகிறது. மக்களாட்சி தத்துவத்தை மாற்றி ஒற்றை ஆட்சி முறையை, அதே போன்று சர்வாதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த பாஜகவை நீக்க வேண்டும் என்ற உயரிய இனத்தில் துவக்கப்பட்ட இந்த ஜீரோ பிஜேபி கேம்பெயினுக்கு அந்த உண்மை தன்மையை இவங்கள் அண்ணாமலை போன்றவர்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும்.